வணக்கம். மஞ்சுவாக்கம் அசோக் சார் என்கிற அசோக் பிரியதர்ஷன் என்கின்ற நான் ஒரு சமூக ஆர்வலர். படித்தது எம்சிஏ எம்பிஏ. இங்கே 2013 நான் இந்த பணியை பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கேன். இங்கே சுற்றி வட்டார 23 பஞ்சாயத்துக்கு என்னை நல்லா தெரியும். அசோக் சார் எல்லா விஷயத்துக்கும் உதவி செய்வார். அசோக் சார் நம்ம சொல்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்குவார். அசோக் சார்கிட்ட போய் உதவி கேட்டால் அவர் கண்டிப்பாக செய்வார். இந்த நம்பிக்கையோடு என்கிட்ட வர்றாங்க. நானும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்வி மூலமாக பல விஷயங்களில் சாதிச்சிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், டியூஷன் எடுக்கிறேன், இரவு பாடசாலை. மேத்ஸு அண்டு இங்கிலீஷ் நிறைய பிள்ளைங்களுக்கு வர மாட்டேதுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இதை மெயினாக ஒரு டீச் பண்ணுறதோட ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப எளிதாக எப்படி புரியுதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நான் போய் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கல்வி கொடுக்கறதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், சமூக கல்வியை கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இந்த சமூக கல்வி மூலமாக பசங்களை வாலண்டியராக அவங்களுக்கு சமூக பணி பண்ணுறதுக்கு நான் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்கேன். இங்கே 2013 ஒர்க் பண்ணுறதுலேருந்து நான் ஒரு விஷயத்த என்ன கவனித்தேன்னா, இங்கே அடிப்படை தேவைகள் ரொம்ப மிகவும் அவசியமாக இங்கே தேவைப்படுகிறது. இங்கே அதை நோக்கி மக்கள் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல்னு வரும்போது ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, நம்பிக்கை வைக்கிறாங்க. பட் மறுபடியும் அந்த புலம்பல் என்கிட்ட வந்துகிட்டே இருக்குது. கடந்த 13 வருஷமாக நான் அந்த புலம்பலை கேட்டுகிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ நான் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஒரு அரசியல்வாதியாக ஆகிறதோட நம்ம ஒரு பதவி நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது. அதனால் நான் கட்சியில் சேரலை. பட் அந்த பதவியை நோக்கி நான் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் சுயேட்சையாக நின்றுட்டு இருக்கேன். 2021 எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று, 2024 எம்பி எலெக்ஷன் நின்று, இப்போ 2026 எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறேன். சுயேட்சையாக தான் நிற்கிறேன். எனக்கு சின்ன ஒதுக்குனது கால்பந்து வீரர். இந்த 3 எலெக்ஷன்லேயும் கால்பந்து வீரரில் தான் நான் எலெக்ஷனில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இந்த மாதிரி அசோக் சார் எந்த கட்சியில் இல்லையே, அப்படி எப்படி ஜெயிப்பார், இவருக்கு அவ்வளோ ஓட்டு விழுவுமா, இவர் அவ்வளோ ஓட்டு வாங்குவாரா அப்படின்னு நினைக்கலாம். ஃபஸ்ட்டு 500 ஓட்டு தான் நான் 2021 வாங்கினேன். 2024 3000 ஓட்டு வாங்கினேன். சுயேட்சையாக நின்று இந்த பெரிய பெரிய கட்சிக்குள்ள நடுவில் 2024 எனக்கு 3000 ஓட்டு கிடச்சிது. இந்த 3000 ஓட்டு வாங்கும்போதே எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த மக்கள் நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை நம்ம கண்டிப்பாக கரெக்டாக தான் இந்த பாதையில் போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு 2026 நான் இப்போ இந்த தேர்தலில் நிற்கிறேன். எனக்கு என்னென்னா, மக்கள் நம்பிக்கையில் தான் இந்த முடிவெடுத்தேன். ஒரு விஷயம் எல்லோரும் நினைக்கிறாங்க, சில பேர் இந்த மாதிரி ஓட்டை உடைக்கிறாரு சார், ஜெயிக்க போகிறதில்ல, ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கிறாரு. விஷயம் அது இல்லை. நோக்கம் என்னென்னா, இன்றைக்கி 3000 வந்தது, நாளைக்கு 10,000 இல்லை 15,000 ஓட்டு வருதுன்னா, நம்ம ஒரு சக்தி உள்ள மக்கள் சக்தி உள்ள ஒரு லீடர் மாதிரி என்னை பார்ப்பாங்க. இது என்ன ஆகும்னா, பல கட்சிகள் அடுத்த கட்டத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இந்த நபருக்கு நம்ம ஏன் சீட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ தாவைக்காலில் நான் விருப்ப மனு கொடுத்துருந்தேன். அந்த விருப்ப மனு பரிசீலனை பண்ணுவாங்க, நேர்காணல் கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன். நேர்காணல் கூப்பிடல. சிலம்பரசன் இங்கே ஒருத்தர் தம்பி நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் அவருக்கும் கிடைக்கல. எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, இந்த உள்ளூரில் யாராச்சும் ஒருத்தவங்களை போட்டுக்கலாம். ஒன்று சிலம்பரசன் தம்பி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்லை எனக்கு கூப்பிட்டு இந்த சீட்டை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம ஜெயிச்சிருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுக்கு 23 பஞ்சாயத்தில் நல்லா தெரியும். மொத்தம் 55 பஞ்சாயத்தில் 2 பஞ்சாயத்து நகராட்சி ஆகிடுச்சு. இந்த 53 பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா 34 பஞ்சாயத்துக்கு முக்கால்வாசி பேருக்கு நல்லாவே நான் அறிந்தவன். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, நம்மளுக்கு சீட்டு கிடைச்சா நம்மளுக்கு ஜெயிச்சிருக்கலாமே, பட் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்மளோட ஸ்ட்ரென்த்து தெரியாதனால தான் நம்மளுக்கு இந்த சீட்டை கொடுக்கல. அப்போ நம்ம ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சிச்சுன்னா, நாளைக்கு ஏடிஎம்கேயோ திமுகவோ காங்கிரஸோ இல்லை விடுதலை சிறுத்தை கட்சியோ இல்லை நாம் தமிழ் கட்சியோ இல்லை தாவேக்காவோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை கண்டிப்பாக அறிவாங்க, நம்மளுக்கு அந்த சீட்டு கொடுப்பாங்க. நம்ம அந்த பொசிஷனில் எம்எல்ஏ பொசிஷனில் போய் உட்காரலாம். எம்எல்ஏவோட சம்பளம் 1,05,000. 1,05,000 சம்பளம் மட்டும் இல்லை, பல சலுகைகள், எல்லா கரண்ட் பில்லு, ஃபோன் பில்லு, ஹவுசிங் அலவன்சஸ்ஸு, ட்ராவலிங் அலவன்சஸ்ஸு, பார்த்திங்களா, பஸ்ஸு, பேருந்து, ட்ரெயின், ஃப்ளைட்டு எல்லாமே உங்களுக்கு சலுகை தான், ஃப்ரீ தான். ஸோ அப்படி இருக்கும்போது 1,05,000 சம்பளத்துக்கு ஒரு ஜாப் கிடைக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இன்றைக்கி 27,000 சம்பளம், நான் 1,05,000 சம்பளம் வாங்கினேன்னா எனக்கு ஒரு ஜாப் அது. அந்த 1,05,000 சம்பளத்துக்கு நான் நிம்மதியாக இருப்பேன். இதில் என்ன, நான் 5 வருஷம் கழித்து என் பென்ஷனும் கிடைக்கும். இப்படி கிடைக்கிற ஒரு ஜாபை நம்ம மற்றதெல்லாம் திருடணும், எல்லாம் கொள்ளையடிக்கணும், இப்படிலாம் ஒரு எண்ணம் வரவே வராது. ஒரு சராசரியாக ஒரு மனுஷன் 1,05,000 சம்பளம் வாங்கிட்டு ஏன் மற்ற காசுக்கு ஆசைப்படணும்? தேவையில்லை. அப்படி ஒரு ஆசைப்படணும்னு அவசியமே இல்லை.
பணம் மக்களுக்காக பயன்படுத்தணும், பணத்துக்காக மக்களை பயன்படுத்தக்கூடாது. இந்த பணம் பலம் தான் இங்கே நிறைய விஷயத்த வந்து நம்ம மக்களுக்கு செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு சாதாரண ஒரு சமுதாய கூடம் தேவைப்படுது ஒரு ஊருக்கு. ஒரு ப்ளே கிரவுண்டு, விளையாட்டு மைதானம் தேவைப்படுது பசங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கி எல்லாம் போதை கலாச்சாரம். இந்த போதையிலேருந்து வெளில வரணும்னா அவன் வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், ஸ்போர்ட்ஸில் இருக்கணும். அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை, அதை பற்றி யாரும் யோசிக்கலை. அதை பற்றி யோசித்தாலும் அதுக்கு வந்து முடிவு எடுக்க முடியல. ஒரு சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து எடுத்து பண்ணலாம். இங்கே வந்து 55 பஞ்சாயத்து 53 பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு 5 கோடி வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ப்ளஸ் சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்குது. 127 கம்பெனி இருக்குது. அதில் 11 கம்பெனி எம்என்சி எனக்கு தெரிஞ்சு. அவங்களோட டேர்ன் ஓவரு வந்து வருஷத்துக்கு வந்து 1000 கோடிக்கு மேலே. அப்படி இருக்கும்போது சிஎஸ்ஆர் ஃபண்ட் 2% சிஎஸ்ஆர் ஃபண்டு. அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டில் முதல்ல பல கோடி 200 கோடிக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு வருது. அந்த பணத்தை வச்சு நம்ம அழகாக பண்ணிட்டு போகலாமே. கிராமத்தோட முன்னேற்றம், ரூரல் டெவலப்மெண்ட்டு, கிராம வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் இன்னும் புலம்பல் தானே இருக்குது அந்த மக்கள்கிட்ட. நீங்களும் நம்புறீங்க, நீங்களும் ஓட்டு போடுறீங்க, மறுபடியும் புலம்புறீங்க, மறுபடியும் ஓட்டு போடுறீங்க, மறுபடியும் புலம்புறீங்க. இதே நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 13 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். அது முன்னாடியிலேருந்து புலம்பிட்டு தான் இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி தாவேக்காவுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, இல்லை திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, காங்கிரஸுக்கு, இல்லை அண்ணா திமுக, யாருக்கு வேணால் போட்டு போடுங்க. என்னோட கேள்வி என்ன, 311 பூத் இருக்குது. அந்த 311 பூத்தில் ஒரு 300 பூத்தில் வந்து 50 ஓட்டுன்னு நினச்சிட்டாலும் 15,000 ஓட்டு. இன்றைக்கி அந்த 15,000 ஓட்டு எனக்கு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அடுத்த அசோக் சாருக்கு வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு, இவருக்கு நம்ம சீட்டு கொடுக்கலாம். இப்போ தாவேக்காலே பார்த்திங்கன்னா ஒரு உள்ளூர்காரங்களுக்கு சீட்டு கொடுக்காம வெளியூரில் இருந்து வெளியூர்காரர் வந்து இந்த ஊரில் இருக்கிற விஷயங்கள்லாம் தெரியுமா, இல்லை அவரை போய் அணுக முடியுமா? நம்ம சென்னையில் போய் உட்காந்துக்கிட்டா நம்ம இங்கேருந்து அங்கே போய் எப்படி பார்க்க முடியும் அவரை? ஒரு பிரச்சனைனா நம்ம அங்கே போய் பார்க்குறதுக்கே பஸ் ஏறி போகணும், இல்லை கார் புக் பண்ணணும், அதுக்கு ஒரு வாடகை கொடுக்கணும். மக்கள் பிரதிநிதினா மக்களோட இருக்கணும். மக்களோட பிரச்சனையை வந்து முழுமையாக வந்து நைட்டு ஃபுல்லாக யோசித்து அது எப்படி தீர்வு எடுத்துகிட்டு வரணும்னு யோசிக்கணும். அதுதான் ஒரு மக்கள் பிரதிநிதி. நான் யோசிக்கிறது என்னென்னா, இந்த மக்கள் ஏன் வந்து கஷ்ட நேரத்தில் வந்து உதவி கேட்குறாங்க, பதவி கொடுக்குற இடத்துல உதவி கேட்க மாட்றாங்க, உதவி கொடுக்குற இடத்துல பதவி கொடுக்க மாட்றாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் யார்கிட்ட உதவி கேட்குறீங்களோ அவங்கள்ட்ட பதவி கொடுத்து பாருங்கள். இல்லை யார்கிட்ட பதவி கொடுக்குறீங்களோ அவங்கள்ட்ட உதவியை பிடுங்குங்க. உதவி கொடுக்கலன்னா அவனை மறுபடியும் பதவியில் நிற்க வைக்காதீங்க. இந்த விஷயத்தை என்னைக்கு கடைப்பிடிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் புலம்புறதை நிற்பாட்டும். இந்த புலம்பல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அநியாயமாக இருக்குது. எனக்கு செய்யணும்னு ஆசை இருக்குது, செய்ய முடியல. இந்த சக்தியை நீங்கள் கொடுக்கல. பாம்பு அடிக்க சொல்கிறீங்க, கம்பு கொடுக்க மாட்டீங்க. கம்பு கொடுக்காமல் பாம்பை எப்படி அடிக்க முடியும்? பாம்புகிட்ட போய் சண்டை போட முடியுமா? கட்டிப்பிடிச்சி கொத்திட்டா முடிஞ்சு போச்சு என் வேலை. அந்த கம்பு தான் பதவி. அந்த பதவி என் கையில் இருந்துச்சுன்னா பாம்பு கிட்ட வராது உங்கள்கிட்ட. உங்களை காப்பாற்றுறதுக்கு, உங்களை முன்னேற்றத்துக்கு, உங்கள் குழந்தைங்களை முன்னேற்றத்துக்கு, உங்கள் ஊரை முன்னேற்றத்துக்கு, தண்ணி வசதி ஏற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் நான் வந்து பதவி இல்லாமலே செஞ்சுருக்கேன். இந்த ஆவடி கண்ட்ரோலில் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து வரத்துக்கு நான் எழுதி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே பஸ் வசதி 8 டைமிங் பஸ் வசதி போகிறது. 595 பாரதி நகர் ஸ்கூல் வரைக்கும் போகுது. இந்த பாரதி நகர் ஸ்கூலை வந்து ஹையர் செகண்டரி ஆக்குனது. எவ்வளோ விஷயங்கள் நான் இங்கே பண்ணியிருக்கேன். பல விஷயங்கள். இங்கே சிஎம் அந்த இன்சூரன்ஸ் கார்டு எடுத்து வந்தேன், மறுபடியும் இப்போ போயிடுச்சு, மறுபடியும் எடுத்து வரணும். அந்த மாதிரி பல திட்டங்கள் நான் இங்கே எடுத்து வந்திருக்கேன். பல ஜியோ பாஸ் பண்ண வச்சுருக்கேன் இங்கே. இது நான் பதவி இல்லாமலே செய்ய முடியுதுன்னா, பதவி இருந்ததுன்னா எவ்வளோ செய்ய முடியும்? உங்கள் புலம்பலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நீங்கள் புலம்பியே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அது வேதனைக்குரிய இது. ஒருத்தனை நம்புறீங்க. இந்த வாட்டி யாரோ ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த ஜெயிக்காதவங்களாம் என்ன செய்வாங்க? அவங்கவுங்க பணியை பார்த்துட்டு, அவங்க வீடை பார்த்துட்டு, அவங்க வீட்டில் போயிடுவாங்க. 5 வருஷம் கழிச்சு வந்து நிற்பாங்க. நான் அப்படி இல்லை. ஜெயித்தாலும் தோத்தாலும் உங்கள் கூடயே ஒர்க் பண்ணுற ஆள். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் ஜெயிக்க வைக்கிறீங்களோ அது முக்கியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு பூத்துக்கு 50 ஓட்டாச்சு நீங்கள் போடுங்களேன். என்னோடய பலத்தை நீங்கள் கூட்டுங்களேன். என் பலத்தை கூட்டுறதுனால நாளைக்கு எனக்கு அதே கட்சியில் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சி நான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குண்ணே. நான் வந்தால் தான் இந்த விஷயத்தை மாற்ற முடியும்னு நான் நம்புகிறேன். இல்லை என்ன மாதிரி ஒரு ஆளை நீங்கள் தேர்ந்தெடுங்க, நான் ஒரு கீழே வளர்க்குறேன், இந்த புலம்புல நிப்பாட்டுறேன். என்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கானா இங்கே? அதை மட்டும் சொல்லுங்கள். எந்த கஷ்டத்தில் உங்கள்கிட்ட வந்து நின்றுருக்காரு? நீங்கள் புலம்புறது எனக்கு தெரியும், நான் உணர்கிறேன்.
தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த இளைஞர்களுக்கு விஜய் விஜய்ன்னு சொல்கிறீங்க. அந்த விஜய் என்ன மாதிரி ஆளுங்களை தேர்ந்தெடுக்கலையே. ஏன் தேர்ந்தெடுக்கலன்னு அவங்கள்ட்ட போய் கேள்வி கேளுங்க. அந்த கேள்விக்கு பதில் வந்து உங்கள் ஓட்டை மாற்றி போடுங்க. எனக்கு ஒரு ஓட்டு போடுறதுனால நீங்கள் வந்து உங்கள் தலையெழுத்தை மாற்றுறதுக்கு முடியும். ஒன்று நீங்கள் இறங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், உங்கள் கூட நிற்கிறேன். என்ன மாதிரி நீங்கள் சேவை செய்கிறதுக்கு இறங்குங்க. இல்லை நான் சேவை செய்கிறேன்னா எனக்கு பின்னாடி வாங்க. மக்களுக்கு இருக்க கஷ்டங்களை நம்ம தூரம் போக்கலாம். தயவு செஞ்சு உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். இது என்னோடய பேம்ப்ளெட். இந்த பேம்ப்ளெட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்கேனர் கொடுத்துருப்பேன். இந்த ஸ்கேனரை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸ்கேனர் பார்த்துங்க. இந்த ஸ்கேனரை நீங்கள் என்னோட சின்னம் வந்து கால்பந்து வீரர் சின்னம். இந்த ஸ்கேனரை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ், நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து முன்னெடுத்திருக்கேன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கேனுங்கிற வீடியோஸில் வந்துடும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தயவு செஞ்சு உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னோடய பலத்தை கூட்டுங்க. என்னை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்லாம் நான் கேட்கல. ஒரு பூத்துக்கு ஒரு 50 ஓட்டு ப்ளீஸ். தேங்க்யூ. என்னை புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், உங்களுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த சக்தியை புரிஞ்சிட்டா, அந்த விஷயத்தை புரிஞ்சிட்டா போதும். உங்கள்கிட்ட அந்த பலம் இருக்குது. உங்களால் இந்த ஒரு ஆளால், இந்த ஒரு ஓட்டு நீங்கள் போடுற ஒரு ஓட்டால் இந்த ஊரோட தலையெழுத்தே மாறும். பொன்னேரி இந்த 234 தொகுதியில் இருக்கிற பெஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கணக்கு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 234. மேலே பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் 5, 4, 3 543. அது அப்படியே பார்த்தீங்கன்னா இறங்கு வரிசை, இது ஏறு வரிசை. இவ்வளோ விஷயத்த நான் யோசித்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எவ்வளோ விஷயத்த நான் வந்து படிச்சிருக்கேன், எவ்வளோ விஷயத்த வந்து எனக்கு வந்து பழக்கவழக்கம் இருக்குது. நான் இதெல்லாம் மாற்ற முடியனால 5, 15, 11 பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு சுகாதார மையம் வரணும். 5 பஞ்சாயத்துக்கு ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்கணும். எல்லா கிராமத்துக்கும் ஒரு சமுதாய கூடம் இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் மாற்றணுன்னா, பஸ்ஸு பேருந்து இல்லாத எவ்வளோ கிராமங்கள் இருக்குது. பேருந்து வசதி எடுத்து வரணும். தண்ணி வசதி எவ்வளோ பிரச்சனை இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் பலவர்களுக்கு தேவைப்படுது. இவ்வளோ விஷயத்தெலாம் எடுத்து வரணும்னா தயவு செஞ்சு எனக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் நம்பிக்கையில் தான் நான் நிற்கிறேன். அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றிங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஓட்டு போடலைனாலும் உங்கள் கூட தான் நான் இருப்பேன். நன்றி, வணக்கம்.